Hey all, this is Jodi Tarot. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அவங்க என்ன கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீடிங்ஸ் பார்க்கலாம். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரீடிங் தான், டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னோடய நம்பர் இருக்குது. நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரீடிங்ஸ் எடுக்கிறோன்னு நான் அங்கே வச்சுருக்கேன். நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது ரீடிங்ஸ்குள்ளே போகலாமா? இது ஒரு பைல் ரீடிங். ஸோ உங்களுக்கான 3 பைல் இங்கே இருக்குது. ஓகே, நான் இப்போ குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 3 சொல்லிடுறேன். இது குரூப் 1க்கான பைல். திஸ் இஸ் ஃபார் குரூப் 2 அண்ட் திஸ் இஸ் ஃபார் குரூப் 3. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் எந்த பைல் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தெரியும்னு நினைக்கிறேன், நான் கேமரா கிட்ட கூட காமிக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் குரூப் 1, இது குரூப் 2. ஓகேங்களா? த ரெட் பைல். குரூப் 3 எல்லோ பைல். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த பைல் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ நீங்கள் அதில் ஒரு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரீடிங்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் இந்த பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யா குரூப் 1. ஸோ உங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஒரு 3 கார்ட்ஸ் எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, ஃபார் குரூப் 1, தேர்ட் பார்ட்டி எந்த மாதிரி ஒரு கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க? ஃபார் குரூப் 1, தேர்ட் பார்ட்டி எந்த மாதிரி ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணுவாங்க? ஓகே, 3 கார்டு கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, நான் பைல் இங்கே வைக்கிறேன். க்ரீன் பைல். ஓகே, இந்த 3 கார்டு தான் நம்ம குரூப் 1க்கு எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கார்ட்ஸ் பார்ப்போம். ஓகே, த லவ்வர்ஸ் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இவங்க குரூப் 1 தேர்ட் பார்ட்டியால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. லவ்வர்ஸ் கார்டு த பெஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க டேரோட்டில். ஸோ அது அப்படி ரிவர்ஸ்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த தேர்ட் பார்ட்டி ஒரு நல்ல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இப்போ அவங்களுடைய செல்ஃப் லவ்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்தபடியாக உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. நான் கார்டை க்ளோஸ் பண்ணுறேன், கிட்டக்க வைக்கிறேன் பாருங்கள். டிஸ்ஹார்மனி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மிஸ் அலைன்மெண்ட்டாக போயிடுச்சு. உங்களுக்கும் அவங்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் மிஸ் அலைன்மெண்ட்டாக போயிடுச்சு. உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் தப்பாக போயிடுச்சு. ஸோ இப்போ ஐ திங்க் அவங்க ஒன்றா இல்லை. ஒன்றா இருந்தாலும் அவங்களால ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அவங்களுக்கான கர்மாவை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, புரிஞ்சிட்ருக்காங்க. சஃபரிங்ஸ் நிறைய இருந்திருக்கும், இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். சஃபரிங், டிஸ்அட்டாச்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க ஒரு ஒபீடியண்ட்டான விஷயத்தை ஃபாலோ பண்ணாதனால அதுக்கான விளைவுகள், கான்ஃப்ளிக்ட் அண்ட் பேட் சாய்ஸஸை அவங்க அதை நினச்சி வருத்தப்படுறாங்க. உங்கள் பர்சனை சூஸ் பண்ணது பேட் சாய்ஸ். ஏன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து இன்னொரு லைஃப்பை பறித்து எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ரியலி அ பேட் சாய்ஸ் தான். ஸோ அதற்கான ஒரு விஷயத்தை அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் உணராமல் இருக்காங்கன்னா இனிமேல் உணருவாங்க. எவ்வளோதான் அவங்க உங்கள் பர்சனோட ஒன்றா இருந்தாலும், உங்கள் பர்சனை அவங்க வச்சுக்கணும்னு நினச்சாலும், உங்களை ஏமாற்றி அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தாலும், பட் இப்போ அவங்களால ஹாப்பியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது. உங்கள் பர்சனுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்காது. ஓகேயா? இதுதான் குரூப் 1க்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ். செகண்ட் மெசேஜ் பார்ப்போம். ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஏஸ் ஆஃப் வான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்கள் பர்சனுக்கும் அவங்களுக்கும் சடனாக ஒரு மென்டல் கிளாரிட்டி இருக்க மாதிரி இருக்கும். அதாவது சடனாக சோஷியல் மீடியாவில் 2 பேரும் சேர்ந்து ஒரு போஸ்ட் போடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா
திடீர்னு பார்த்தா அது டெலீட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மென்டல் கிளாரிட்டி இருக்க மாதிரி வெளியில் காமிச்சிப்பாங்க, நாங்கள் ரொம்ப பெஸ்ட் கப்புள் அப்படிங்கிற மாதிரி. பட் உள்ளே பார்த்தா ஒரு சந்தோஷமே இருக்காது, ரொம்ப சண்டை சச்சரவுன்னு தான் போயிட்டுருக்கும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கான கர்மா. ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒருத்தவங்கள பறிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கான கர்மா எப்படி இருக்கும்னு யூனிவர்ஸ் காட்டுற நேரம் இது. ஸோ கண்டிப்பாக அது நியூ ஐடியாஸை கண்டுபிடிச்சி யூனிவர்ஸ் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் என்னதான் சக்ஸஸாக போகிற மாதிரி வெளியில் காமிச்சிக்கிட்டாலும் உள்ள பயங்கர ஒரு பேக் ட்ராப்பை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிட்டு போனதுக்கான ஒரு விளைவை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப அவங்கள ஷார்ப் மைண்டட், நான் சக்ஸஸ் ஆக போகிறேன், நான் ரொம்ப தெளிவாக நான் வந்து காய் நகர்த்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நியூ கான்ஃப்ளிக்ட் இஸ் கம்மிங். அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு புது பிரச்சனை கண்டிப்பாக வரும். நீங்கள் தான் அதுக்கு ஹீலிங்காக இருப்பீங்க உங்கள் பர்சனுக்குங்கிற மாதிரி தெரியுது. திஸ் இஸ் கோயிங் டு பி ட்ராமா. கண்டிப்பாக இது வந்து ஒரு தப்பான விஷயத்துல தான் முடியும். குரூப் 1 வந்து தேர்ட் பார்ட்டியால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு கர்மாவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணலனாலும் இனிமேல் ஷுவராக ஃபேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கார்டு த ஃபூல் கார்டு. ஸோ இது உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, நியூ பிகினிங் அப்படின்னு. ஸோ தேர்ட் பார்ட்டியால் கஷ்டப்படுறீங்க, அவங்க என்ன கர்மா ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் என்ன கர்மா ஃபேஸ் பண்ண போகிறாங்க, நான் தான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திஸ் ரீடிங் இஸ் ஃபார் யூ. ஸோ கண்டிப்பாக குரூப் 1 உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது உங்கள் பர்சன் கிட்ட இருந்து. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க விலகிடுவாங்க, அதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்னு இருக்குது. ஸோ உங்களோட இன்னசென்ஸான ஒரு லவ்வை புரிஞ்சுக்கக்கூடிய டைம் வருது. ஸோ நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தீங்களோ, பாசிட்டிவ்னா அப்படி ஒரு பாசிட்டிவாக உங்கள் லைஃப்பை நீங்கள் நம்பியிருப்பீங்க. உங்கள் பர்சனை நீங்கள் பிளைண்ட் ஃபெய்த்துன்னு இருக்க பாருங்க, பிளைண்டாக நம்பியிருப்பீங்க. அவங்களும் தேர்ட் பார்ட்டியை பிளைண்டாக நம்பியிருக்கலாம். நீங்கள் வந்து தப்பானவங்க மாதிரியும் ட்ரீட் பண்ணிட்டு அவங்க தான் எனக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க, பிளைண்டாக நம்பியிருப்பாங்க. அவங்க கொடுக்குற தற்காலிக சந்தோஷத்தை நம்பியிருப்பாங்க. பட் அது வந்து கண்டிப்பாக தப்பான விஷயத்தை நோக்கி தான் போய் விடும். ஏன்னா இந்த மாதிரி காலை வாரி விட்டுருவாங்க. இந்த பிக்சரில் தெரியுது இல்லைங்களா, அவங்க எந்த ஸ்டெப் எடுக்க வந்தாலும் காலை வாடுறதுக்கு தேர்ட் பார்ட்டி ரெடியாக இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு சந்தோஷம், ஒரு நல்ல ஆரம்பம், ஒரு மாற்றம்கான ஒரு வாய்ப்பு, ஒரு பாசிபிலிட்டி உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டோன்ட் வரி. தேர்ட் பார்ட்டியோட கர்மா வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸ்லோலி அவங்க ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆகுது. ஸ்லோவாக உங்கள் பர்சன் வந்து அதுலேருந்து வெளியில் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் குரூப் 1க்கான தேர்ட் பார்ட்டி கர்மிக் மெசேஜ் இருக்குது. ஓகே குரூப் 1, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். ஓகே, நீங்கள் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த சூஸ் பண்ணியிருந்தீங்க இந்த ஸ்டோன் அப்படின்னா யார் குரூப் 2. ஓகே, நான் இங்கே வைக்கிறேன். கார்ட்ஸ் எடுப்போம். ஓகே, கார்ட் ஷஃபிள் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ தேர்ட் பார்ட்டி என்ன மாதிரியான ஒரு கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க? தேர்ட் பார்ட்டி என்ன மாதிரியான ஒரு கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க? ஃபார் குரூப் 2 தேர்ட் பார்ட்டி எந்த மாதிரியான ஒரு கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க? ஓகே, ஃபார் குரூப் 2 ஸ்டபன்னாக இருக்காங்க. ஓகே, மெசேஜஸ் வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்கு. ஓகே, யூனிவர்ஸ் messages for group 2 third party karma please. Oh god, very stubborn. Okay, ஏதோ ஒரு கார்டு வந்து கஷ்டப்பட்டு விளையுது, பார்ப்போம். தேர்ட் பார்ட்டி கர்மா இந்த மாதிரி ஒரு கர்மாவை ஃபேஸ் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே, ஒன் மோர் கார்டு எடுக்கலாம். ஓகே, கார்டு வந்துருச்சு. ஓகே குரூப் 2 வெல்கம். சரி, ஓகே, உங்களுக்கான மெசேஜஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ட். ஓகே,
ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவங்க பண்ண எல்லா திட்டமுமே அட் லாஸ்ட் வேஸ்ட் தான். உங்க பர்சனுக்காக அவங்க எடுத்த எல்லா எஃபர்ட்ஸுமே தப்பான எஃபர்ட்ஸ், தப்பான ரிலேஷன்ஷிப்ல எடுத்திருக்க தப்பான எஃபர்ட்ஸ். ஸோ ஒரு டோட்டலி மெனிப்புலேஷன், ஃபுல்லா மண்டையை போட்டு கழுவிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அது ஒரு தப்பான விஷயம்தான். ஸோ அதை அவங்க கண்டிப்பா ரியலைஸ் பண்ண போறாங்க. என்ன உங்க பர்சன் கிட்ட பேசி வச்சிருந்தாலும் அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இது மேல இருந்து கண்டிப்பா அது ஒர்க் ஆக போறது இல்லை. அதற்கான ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன், அதாவது எல்லா ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனுக்கும் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பா யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. அது பாசிட்டிவா போற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டிக்கும் ஒரு ஆப்போசிட் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் வர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அவங்களே அவங்க செல்ஃப் எக்ஸ்பிரஷன் மூலியமா அதை காமிச்சிட்டு ஓடி போயிடுவாங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அவங்க கூடயே இருக்கிற மாதிரிதான் அவங்களுக்கு தெரியும், பட் கண்டிப்பா அவங்களே ஓடி போயிடுவாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு. எனக்கு இந்த விஷயம் வேண்டாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்னு அவங்களே ஓடி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு எனக்கு அந்த மாதிரி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கார்டு, ஓ மை காட், இங்க பாருங்க, 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இவ்வளோ கத்தி இருக்கு தேர்ட் பார்ட்டி மேல. ஸோ டெஃபினட்டா பெயின்ஃபுல் எண்டிங்ஸ் தான் அவங்களுக்கு. ஸோ நோ வரிஸ். அவங்களுக்கு கண்டிப்பா இப்ப எவ்வளோ ஹாப்பியா இருந்தாலும் உங்களை மனசாட்சி இல்லாம உங்க பர்சன் கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க, உள்ள வந்திருக்காங்க, 2 பேரும் ஹாப்பியா இருந்திருக்கீங்க, இதுல உள்ள வந்திருக்காங்கன்னா டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு பி எண்ட் அண்ட் பெயின்ஃபுல் எண்ட் தான் அவங்களுக்கு. பயங்கர காயப்பட்டு போறாங்க. ஐம் ஷுர் பயங்கரமா காயப்பட்டு போறாங்க. அப்படி ஒரு பீட்ரையல், அப்படி ஒரு எதிர்ப்பு அவங்க சந்திக்க போறாங்க. ஃபெயிலியர், கொலாப்ஸ், டிஃபீட், அதாவது ஒரு தோல்வி, குழப்பம். உங்களை என்னென்னலாம் பண்ணாங்களோ யூனிவர்ஸ் அதை திருப்பி கொடுக்க போறாங்க. ஸோ பெயின், ரியல் பெயின்னா என்னன்னு அவங்க பார்ப்பாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க பெயின் வந்து இட்ஸ் நாட் அண்ட் ரியல் பெயின், அது ஒரு தற்காலிக பெயின் மட்டும்தான். அதுக்கு மருந்து இருக்கு, ஆனா அவங்க பண்ண ஒரு விஷயத்துக்கு மருந்து கிடையாது. யூனிவர்ஸ் வந்து அடினா அடி மரண அடி கொடுக்க போறாங்க. ஸோ ஃபெயிலியர்னா அப்படி ஒரு ஃபெயிலியர் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. கண்டிப்பா இந்நேரம் அவங்க ஒரு குழப்பத்தோட தான் இருப்பாங்க. வெளியில ரொம்ப அப்படியே இதாக காமிச்சுக்கிட்டாலும் ஒரு குழப்பத்தோட தான் இருப்பாங்க. ஏன்னா கார்டை பாருங்க, பார்த்தோலே தெரியுது. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 10 ஸ்வார்ட்ஸ். ஒரு ஸ்வாட்கே கஷ்டம், 10 ஸ்வார்ட்ஸ். கண்டிப்பா இட்ஸ் டெஃபினெட்லி குரூப் 2. தேர்ட் பார்ட்டி கர்மாவை ஃபேஸ் பண்றாங்களாங்கிறதுக்கு டவுட்டே வேணாம். டெஃபினட்டா கர்மாவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ் பண்ணலனாலும் இனிமேலேருந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ நீங்க இது உங்களுக்கான மெசேஜாக கூட எடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப குழம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கிளியர் ஆயிருவீங்க. எப்படா என் பர்சன் என்கிட்ட வருவாங்க, தேர்ட் பார்ட்டியை நினைச்சு பயந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பவுண்டரிஸ் கிடைச்சிரும். உங்க பர்சன் உங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஐ திங்க் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. குரூப் 2 ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் ஃபார் குரூப் 2. ஸோ நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பர்சனே உங்களை தேடி வந்துருவாங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி வந்து மூவ் ஆகுற டைம், அவங்களோட கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா டைரக்டா உங்க கூடயே அவங்க கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. அவங்க மூவ் ஆக ஆக அவங்க லைஃப்பை விட்டு உங்க பர்சன் உங்ககிட்ட வந்துட்டே இருப்பாங்க. அதுவும் உங்களுக்கும் மைண்ட் கிளியர் ஆயிரும், உங்க பர்சனுக்கும் மைண்ட் கிளியர் ஆயிரும். உங்க மேல இருந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்க பர்சனுக்கு கண்டிப்பா மாறும். ஏன்னா அது ஒரு தேர்ட் பார்ட்டியால கிரியேட் பண்ணப்பட்ட பின்பம். உங்க மேல இருக்க பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது அது கண்டிப்பா உடை தெரியிற காலம் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ நான் குரூப் 2க்கு என்ன சொல்லுவேன்னா, வெயிட் அண்ட் வாட்ச். அவங்களோட கர்மா வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு ஃபெயிலியர் பார்ப்பாங்க. ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா உடைய போது. ஒரு எந்த விஷயம் எடுத்தாலும் அவங்க குழம்புவாங்க, பயங்கரமா குழம்புவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பீட்ரையல் இருக்கு. உங்களை எப்படி அவங்க முதுகுல குத்துனாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு கத்தி குத்து இருக்கு. கடவுள் வந்து அதை எப்படி செய்யணுமோ யூனிவர்ஸ் மூலியமாக ஒரு நான் வயலன்ஸ், அதாவது வயலன்ஸை கையில எடுக்காம ஒரு நான் வயலன்ஸ் கத்தி குத்து, அதாவது துரோகம்னா என்னன்னு சொல்லி அவங்களும் பார்க்கக்கூடிய நேரம் வந்து வருது. ஓகே, ஸோ டோன்ட் வரி, பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். ஓகே குரூப் 2.
இப்படிதான் உங்களுக்கான மெசேஜஸ் இருக்கு. நான் உங்களை நெக்ஸ்ட் வீக்ல சந்திக்கிறேன். பாய். ஸோ நீங்க இந்த பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யார் குரூப் 3 உங்களுக்கான பைல் இங்க வைக்கிறேன். தெரியுதா? எல்லோ தெரியுதான்னு தெரியல. தெரியும். ஓகே, வெல்கம் குரூப் 3. உங்களுக்கான மெசேஜஸ் பார்ப்போமா? கொஞ்சம் கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, கார்ட் ஷஃபிள் பண்ணலாம். குரூப் 3க்கான தேர்ட் பார்ட்டி என்ன மாதிரி கர்மாவை ஃபேஸ் பண்றாங்கன்றதுக்கான மெசேஜ் கொடுங்க யூனிவர்ஸ். இந்த ரீடிங்ஸ் பார்க்குறவங்க ஒரு கிளாரிட்டியோட போகணும். ஸோ ப்ளீஸ் யூனிவர்ஸ், அவங்களுக்காக இந்த இடத்துல உங்க ப்ரெசன்ஸை காமிங்க. யூனிவர்ஸ் ஹெல்ப் மீ. ஸோ உங்களோட டிவைன் பவரை இங்கே கொண்டு வாங்க ஃபார் ஆல் குரூப் 1 அண்ட் குரூப் 2, குரூப் 3. இப்போ நம்ம குரூப் 3க்கு எடுக்கிற மெசேஜஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும். தேர்ட் பார்ட்டி கர்மாவை ஃபேஸ் பண்றாங்களா? அவங்க பண்ண தப்பா ரியலைஸ் பண்றாங்களா? கார்ட்ஸ். ஸோ குரூப் 2 மாதிரியே குரூப் 3க்கும் ரொம்ப ஸ்டெபனா இருக்கு கார்ட்ஸ். ஜம்பிங் கார்ட்ஸ் கூட இல்லை, அவ்வளோ ஸ்டெபனா இருக்காங்க உங்க பர்சனோட லைஃப்ல தேர்ட் பார்ட்டி. ஓகே, கார்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே, கார்ட்ஸ் ஆர் வந்துருச்சு. ஓகே, குரூப் 3 பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கார்ட் த ஹெர்மிட் கார்டு. ஆக்சுவலா ஓகேங்களா, பாருங்க, த ஹெர்மிட் கார்டு, த ரிவர்ஸ்ட். ஓகே, ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ தனிமைப்படுத்தப்படுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பர்சனை விட்டு போறாங்கன்னு அர்த்தம். இன்டைரக்டா யூனிவர்ஸ் உங்களுக்கு சிக்னல் கொடுத்தாச்சு. என்ன சிக்னல்? கிரீன் சிக்னல். ஸோ அவங்கள விட்டு போறாங்க. விட்றானா என்னது? போறாங்க, கண்டிப்பா போறாங்க. எப்ப போவாங்க அதான் ஒரு கேள்வி. போவாங்க, வெயிட். ஓகே, யூனிவர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகேங்களா, ஹீலிங் டைம் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ யூனிவர்ஸ்க்கும் அப்படிதான். கண்டிப்பா நீங்க யூனிவர்ஸ்கிட்ட கேட்கும் போது யூனிவர்ஸ் உங்களுக்கு தருவாங்க. அதுல கொஞ்சம் டிலே இருக்கலாம். நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூனிவர்ஸ் இஸ் கோயிங் டு கிவ் யூ த பெஸ்ட். ஓகே, ஸோ அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் கார்டே அதான் வந்துருச்சு. ஸோ மேஜர் கன்ஃபர்மேஷன் இஸ் டிஸ்டன்ஸ், லாஸ்ட் யுவர் வே. ஸோ தேர்ட் பார்ட்டி இஸ் கோயிங் டு டிஸ்டன்ஸ், உங்க பர்சனை விட போறாங்க. ஏன்னா அவங்க அனுபவிக்கிற கர்மா வந்து லோன்லினஸ், தனிமை. ஸோ உங்க பர்சன் இப்பெல்லாம் சரியா பேசியிருக்க மாட்டாங்க தேர்ட் பார்ட்டி கூட. ஸோ அதனாலேயே அவங்க நிறைய தனிமையை அனுபவிக்கிறாங்க. ஸோ அவங்கள ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க உங்க பர்சன். ஓகேங்களா, ஸோ அப்படிதான் எனக்கு கார்ட்ஸ் அண்ட் எனர்ஜிஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கார்ட் பார்ப்போம். 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ கிவிங் அண்ட் ரிசீவிங் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ கிவிங் அண்ட் ரிசீவிங்கை பொறுத்த வரைக்கும் உங்க பர்சனோட மைண்ட் வந்து கிவிங் அண்ட் ரிசீவிங் அப்படிதான். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்ன கொடுக்குறாங்களோ அதான் திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜென்ரலா இந்த கார்டு வந்து உதவி செய்யுங்க, உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சைனை குறிச்சாலும் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல திஸ் கார்டு இஸ் கோயிங் டு சேஞ்ச். எப்படின்னா கிவிங் அண்ட் ரிசீவிங். ஸோ என்ன தேர்ட் பார்ட்டி கொடுத்தாங்களோ அதை திருப்பி கொடுக்குறாங்க உங்க பர்சன். இவ்வளோ நாள் ஒரு சீட்டிங் லவ்வை கொடுத்தாங்க. ஸோ உங்க பர்சனும் அதை தெரியாம லவ் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய சுய குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்க பர்சன் அவங்களுக்கு என்ன வாங்கிக்கிட்டாங்களோ தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து அதே சீட்டிங், அதே ஒரு லவ், அதே ஒரு ஒதுக்குற விஷயத்த உங்க பர்சனும் பண்றாங்க. ஸோ என்ன வாங்கினாங்களோ அதை திருப்பி கொடுக்குறாங்க, கண்டிப்பா கொடுக்குறாங்க. உங்க பர்சன் கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சியான பர்சனாகவும் தெரியுறாங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப நம்பிட்டாங்க தேர்ட் பார்ட்டியா. இன்னொரு விஷயமும் இதுல எனக்கு தெரியுது, நிறைய காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து. அது திரும்ப வராம ஹெல்ப் பண்றேன் இல்லைன்னா ஹெல்ப்னு உங்க பர்சனை போட்டு தேர்ட் பார்ட்டி அப்படியே நச்சரிக்கிறது, எனக்கு ஹெல்ப் பண்ண, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி நிறைய காசு ஏமாந்துருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச காசு கிடையாது, சேரிட்டின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ ரிவீல் ஆகுது. அதனாலதான் இங்க தேர்ட் பார்ட்டி ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்படுறாங்கன்னு தெரியுது. ஓகேங்களா, 8 ஆஃப் wands. ஸோ இங்க 8 wands. ஓகே, அங்க 10 swords குரூப் 2ல இங்க 8 wands. ஸோ டிலை, நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, டிலை.
கண்டிப்பா இட்ஸ் கன்ஃபர்மேஷன் தேர்ட் பார்ட்டி இஸ் கெட்டிங் டிலே. உங்க பர்சன் கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய உண்மையான ஃபேஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பா டிலே தான். கால் பண்ணாலும் முதல்ல எடுத்த அளவுக்கு அந்த ஒரு கனெக்ஷன் அவங்க 2 பேருக்குள்ளே இல்லை. இப்போ உங்க ரிலேஷன்ஷிப் இஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன், டோட்டலி ஸ்ட்ரெஸ். உங்க பர்சனும் ஸ்ட்ரெஸ், அவங்களும் ஸ்ட்ரெஸ். ஸோ ஹோல்டிங் ஆஃப், உங்க பர்சன் வந்து அவங்கள ஒரு ஹோல்ட் ஆஃப்ல வச்சுட்டாங்க. நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ வெயிட்டிங் எனர்ஜி ஜாஸ்தியா தெரியுது. ஐ திங்க் உங்க பர்சன் வெயிட் பண்ற மாதிரி இல்லை, தேர்ட் பார்ட்டிஸ் வெயிட்டிங். திருப்பி வரணும், திருப்பி பேசணும். எதுக்காக? லவ்க்காக இல்லை, ட்ரூ லவ்க்காக இல்லை, காசுக்காக வெயிட் பண்றாங்க. ஸோ அதனால நிறைய பயப்படுறாங்க. இவன் நம்மளை விட்டு போயிட்டா யாரு காசு தருது அப்படிங்கிற ஒரு பயம் தெரியுது. ஸ்லோ டவுன் எனர்ஜிஸ் வந்துருச்சு. ஸோ டோன்ட் வரி, ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ இந்த டைம்ல உங்க பர்சன் உங்களை தேடி தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹீலிங் டைம் தேவை, உங்க பர்சனுக்கும். இன்னும் அவங்க புரிஞ்சுக்கணும், இன்னும் தேர்ட் பார்ட்டியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வரணும். ஸோ இப்படிதான் உங்களுக்கான எனர்ஜிஸ் இருக்கு. ஓகே குரூப் 2, உங்களுக்கான எனர்ஜிஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. தேர்ட் பார்ட்டி என்ன மாதிரி கர்மாவை ஃபேஸ் பண்றாங்க, தேர்ட் பார்ட்டி மூலியமா உங்க பர்சன் என்ன கர்மாவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய காசு வாங்கினால அதுக்கேற்ற கர்மா, அந்த ஒரு நல்ல பர்சன் கிட்ட இருந்து காசு வாங்கினால இனிமே காசே வாங்க முடியாத மாதிரி பண்ணிட்டாரு. கடவுளும் பண்ணிட்டாங்க, யூனிவர்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அதனால தனிமைப்படுத்தப்படுறாங்க. உங்க பர்சன் கிட்ட இருந்து ஒரு அவாய்டன்ஸ், ஒரு ட்ரூ லவ்வை இழந்துட்டாங்க. அதுதான் அவங்களோட பெரிய கர்மா. காசு பணமை தாண்டி உண்மையான அன்பை இழந்துட்டாங்க. அதுதான் உங்க ட்ரூ கர்மா. ஸோ உங்க பர்சன் வந்து அவங்கள ஹோல்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க, வெயிட்டிங் எனர்ஜிஸ்ல வச்சுட்டாங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கர்மா. இந்த மாதிரி கர்மாஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரூப் 3யோட லைஃப்ல தேர்ட் பார்ட்டி கிட்ட ஒரு கர்மால நடக்குது. ஓகே, இன்னைக்கு நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், மேனிஃபெஸ்ட் எ வண்டர்ஃபுல் லைஃப் அஹெட். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.